ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரொம்பவே எனக்கு கான்சியஸாக இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த படம் ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்குடா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட கூடாதுன்றதுக்காகவே யூனிக்கான கதைகளை தேடி எடுக்கணும் அப்படின்றதுல ரொம்பவும் தெளிவாக இருக்கேன். அப்படிதான் இந்த கதை என் கண்ணில் மாட்டுச்சு. இந்த படத்தை ஃபுல்லாக பாருங்க, உண்மையிலே நான் சொன்ன மாதிரி இருந்ததா, உங்களை என்டர்டெயின் பண்ணுச்சா அப்படின்றத கடைசியாக கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படத்துடைய ஹீரோ குடும்பமாக குடியேறதுக்காக ஒரு வாடகை வீட்டை தேடிட்டு இருக்காரு. குறிப்பாக அந்த வீடு தன்னந்தனிமையில யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ஐசோலேட்டடா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறாரு. அதே மாதிரி அவருக்கு ஒரு வீடும் கிடைக்குது. ஆனா அந்த வீட்டுல குடி போனதுக்கு அப்புறமா தினமும் ஒரு வீட்டுக்கு தொடர்ந்து லெட்டர்ஸ் வர ஆரம்பிக்குது, அதுவும் வேற ஒருத்தங்க பேர்ல. முதல்ல அந்த லெட்டரை பார்த்துட்டு என்ன நினைக்கிறாருன்னா, இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல யாரோ ஒருத்தங்க குடி இருந்திருக்காங்க, அவங்களுக்காக தான் இந்த லெட்டர் வருதுன்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த லெட்டருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான விஷயங்களை இவரு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இவருடைய குடும்பத்தையே கொண்டு வந்துட்டு இந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு அமானுஷத்துக்கு அடமானம் வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் இவருக்கு தெரிய வரும்போது அந்த அமானுஷத்துக்கிட்ட இருந்து தன்னுடைய குடும்பத்தை எப்படி காப்பாத்துறாரு அப்படின்ற கதையை ரொம்பவே டிஃப்ரெண்டா யூனிக்கான ஸ்டோரி லைன்ல நிறைய ட்விஸ்டுங்களோட நமக்கு சொல்லப்பட்ட ஒரு கதை தான் ஃபீனிக்ஸ். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆச்சுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஆரம்பத்திலே இந்த படத்துடைய ஹீரோவான ஜான் ஒரு கார்ல தன்னுடைய குடும்பத்தை கூப்பிட்டுக்கிட்டு தெரு தெருவா சுத்தி வீடு தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சியோட தான் இந்த படமே ஆரம்பிக்குது. எஸ், இவங்க குடியேறதுக்கு ஒரு புதுசா ஒரு வீடு தேடிட்டு இருக்காங்க. அதனாலே வீடு பார்க்கறதுக்கு இப்படி குடும்பமா சுத்திட்டு இருக்க. இந்த ஜானை பத்தி சொல்லணும்னா, இவர் ஒரு லாயர். இவருக்கு ரொம்பவே அழகான ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு மனைவி, 2 அழகான பெண் குழந்தைகள், அதுக்கப்புறமா ஒரு சின்ன பையன் சொல்லிட்டு. பட் பர்சனல் லைஃப்ல நம்மால் கொஞ்சம் மோசம் தான். குறிப்பா பொண்டாட்டி கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ல இவர் ரொம்ப ரொம்ப பேட். கிட்டத்தட்ட பல மாசங்களா அவருடைய ஒய்ஃப் கிட்ட இவர் பேசாம இருக்காரு. இதுல இவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்த பார் கவுன்சில்ல வேற இவருக்கு பிரச்சனை இருக்குது. ஸோ அதனாலே வந்து பாத்தீங்கன்னா இப்போ புது ஏரியால புதுசா ஃப்ரெஷ்ஷா வேலையை ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வீடு தேடிட்டு இருக்க. புரோக்கரும் கூட்டு போயிட்டு இவருக்கு பல இடங்களை காட்டுறாரு. இந்த ஃப்ரெண்ட்லியான நெய்பர்ஸ் இருக்கிற மாதிரி, எல்லா வசதிகளும் இருக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. ஆனா அதெல்லாம் இவர் தொடர்ந்து ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காரு. குறிப்பா இதுல ஒரு ஃப்ரெண்ட்லியான நெய்பர் வந்துட்டு, வாங்க சார் சீக்கிரமா வாடகைக்கு வாங்க, எங்க அம்மாக்கு வந்து பேச்சு துணை இல்லாம இருக்காங்க, அவங்க நீங்க வந்தா சந்தோஷப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர்கிட்ட இந்த ஜான் ரொம்ப சூப்பரா சிரிச்சு பேசி, ஓ அப்படியா சார், சூப்பர் சார், எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சு பேசிட்டு வராரு. ஆனா புரோக்கர் கிட்ட வந்து, இந்த வீடுலாம் வேணாம், எனக்கு தன்னந்தனியா பிரைவசியா இருக்கணும், யார் தொல்லையும் இல்லாம தனியா இருக்கிற மாதிரியான ஒரு வீடு அப்படி இருந்தா மட்டும் காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கிடையில இவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அடிக்கடி மீட் பண்ண போவார். அவர்கிட்ட தான் ஒரு எல்லா விஷயங்களையும் சொல்வாரு. இவர் ஆக்சுவலி எதுக்காக தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட இப்படி முறுக்கிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இவருடைய மாமனார் கிட்ட டவுரி கேட்டிருக்காரு. ஆனா தன்னுடைய மாமனார் தராதனால அவர் மேலேயே கேஸ் போட்டுக்கிறாரு. இவரு அதுக்கு தன்னுடைய ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு இவர் பேசாம இருக்காரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப திமிரு காட்டிட்டு இருக்கா, நான் பேசாம டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நல்ல வேலையா அவருடைய ஃப்ரெண்டு கொஞ்சம் நல்லவரா இருக்கிறதுனால, மச்சான் அப்படிலாம் பண்ணாதரா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாரு. ஸோ இப்படியாக ஹீரோவுடைய கேரக்டர் நமக்கு காமிச்சிட்டு இப்போ அப்படியே கட் பண்ணா இப்படியே தொடர்ந்து வீடுங்கள்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமையா இந்த புரோக்கர், சார் உங்களுக்கு என்ன மாதிரி தான் சார் வீடு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு தன்னந்தனியா இருக்கணும், யார் டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, பக்கத்துல அக்கம் பக்கத்துல வீடுங்கள்லாம் இருக்கக்கூடாது, நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு மாதிரி கேட்க, ஓகே சார் அப்படி ஒரு வீடு இருக்கு, ஆனா அது ஒரு சின்ன பிரச்சனை, ஓனர் வந்து வெறும் அட்வான்ஸ் இல்லாம 6 மாசம் வாடகை வந்து ப்ரியரா நீங்க வந்து பே பண்ணணும்னு சொல்றாரு. உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு இப்போ ஒரு வீட்டுக்கு கூட்டு வந்து காட்டாரு பாருங்க. நல்லா கடற்கரை ஓரமா தன்னந்தனிமையில சுத்தி தென்னை மரங்களோட ஒரு ஐசோலேட்டடான வீடை காட்டாரு. இந்த வீடை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு பிடிச்சிருச்சு. பல வருஷமா வேற இவர் இந்த மாதிரியான ஒரு வீடை தான் தேடிட்டு இருந்தாரு. அதனால என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, 6 மாசம் வாடகை தானே அப்படின்ட்டு கடனை உடனே வாங்கி அந்த வாடகை கொடுத்துட்டு இந்த வீட்டுக்கு குடும்பத்தோட குடி வந்துற. கட் பண்ணா முதல் நாள் ராத்திரி இந்த வீட்டுல எலக்ட்ரிசிட்டி இன்னும் எடுக்கல போல இருக்கு. சோ அதனால கேண்டில் லைட் ஏத்தி வச்சுட்டு உங்க குடும்பமா உட்காந்துட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோடைய குட்டி பையன் ஜன்னல் ஓரமா நின்னுகிட்டு, அம்மா அந்த மரத்துல ஒரு குருவி கத்திக்கிட்டே இருக்குமா, ஆமா அது ஏன் அழுதுட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, ஒருவேளை அதோடைய ஃப்ரெண்டு குருவி இன்னும் வீடு வந்து சேர்ந்திருக்காது, அதனால அது அழுது கூப்பிட்டு இருக்குது போல இருக்கு, முதல்ல நீ வந்து தூங்கு அப்படின்ற மாதிரி அவனை கூட்டு போயிட்டு தூங்க வைக்கிறாங்க. கூடவே உங்களுக்கு 2 பொண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுல சின்ன பொண்ணு பேர் லிடியா, பாவம் அவளுக்கு கண்ணு தெரியாது. சோ அவகிட்ட போயிட்டு, இங்க பாருமா நம்ம புது வீட்டுக்கு வந்திருக்கோம், சோ அம்மாவை எழுப்பாம நீ தனியா எங்கேயும் போக கூடாது புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்படி குழந்தைங்க எல்லாருமே தூங்க வச்சுட்டு இவங்க போயிட்டு தனியா படுத்துக்க. நம்ம ஹீரோவும் அவருடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்ப அவருமே படுத்துற. இப்படியாக இவங்களுடைய முதல் நாள் ராத்திரி ரொம்ப சாதாரணமாக இந்த வீட்டுல முடிய. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. இவங்க வந்திருக்கக்கூடிய புது ஏரியாலே இருக்கக்கூடிய ஒரு லாயர் கிட்ட நம்ம ஹீரோக்கு வந்து ஜூனியரா வேலை கிடைச்சிச்சு. அதனால ரொம்ப சந்தோஷமா இப்ப நம்ம ஆள் வீட்டுக்கு வர, அப்ப இவருடைய பையன் வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய மரத்தையே மேல பாத்துட்டு இருக்கிறத இவர் பாக்குறாரு. டே இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, அங்க என்ன மேல பாத்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லப்பா நேத்து முழுக்க ஒரு குருவி நம்ம வீட்டை பார்த்து கத்திக்கிட்டே இருந்ததா, இப்ப அது காணாம போச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, அது எங்கேயாவது பறந்து போயிருக்கும், நீ முதல்ல வீட்டுக்குள்ள வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவனை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள போறாரு. அப்படி போகும்போது இப்படி ஒரு லெட்டர் அவருடைய கண்ணில் படுது. என்னடா லெட்டர்னு எடுத்து பார்த்தா அதுல டு ஃப்ரெடி பாரடைஸ் வில்லா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ வந்து, இதுக்கு முன்னாடி இங்க ஃப்ரெடின்ற ஒருத்தர் இருந்திருக்கான் போல இருக்கு, அவன் இங்க இருந்து போனது தெரியாம இங்க லெட்டர் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை எடுத்துட்டு போயிட்டு ஒரு புக்குக்குள்ள இவர் வச்சிர. இப்ப அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு ராத்திரியா காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுடைய கண்ணு தெரியாத பொண்ணு லிடியா இருக்காங்க இல்லையா, அவ திடீர்னு தூக்கத்துல இருந்து முடிச்சுக்கிட்டு நேரா கண்ணாடி முன்னாடி உட்காந்துக்கிட்டு அவ பாட்டுன்னு மைய வச்சுக்கிட்டு தன்னை தானே அழகுபடுத்திட்டு உட்காந்துட்டு இருக்கா. இந்த சத்தம் கேட்டு நம்ம ஹீரோவும் போய் முடிச்சு போய் பாக்குறாரு. ஆனா அந்த நேரத்துல ஒரு தூக்கத்துல வேற இருந்ததுனால இவன் ஏன்
உட்காந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற தாட் இவருக்கு வரல. ஜஸ்ட் என்னமா தூக்கம் வரலையா, வா அப்பா கூட்டு போய் தூங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மட்டும் தூங்க வச்சிருக்காரு. அப்படி தூங்க வச்சுட்டு இவரும் போய் தூங்கலான்னு பார்க்கும்போது இப்ப ஜன்னல் கிட்ட கீச்சு 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 கீச்சுன்னு சவுண்ட் வரும் பாருங்க. என்னன்னு வந்து இவரும் பாக்குறாரு. பார்த்தா பையன் சொன்ன மாதிரி ஒரு குருவி இந்த வீட்டை பார்த்து கீச்சு கீச்சுன்னு கத்திட்டு இருக்குது. இதுதான் கொஞ்சம் இவருக்கு வேடா தெரியுது. ஆனா என்ன பண்ண முடியும், ஜஸ்ட் கதவை இவர் சாத்திட்டு இவர் படுக்க போயிட. இப்ப அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில அந்த குருவி இந்த வீட்டுடைய வாசல்ல செத்து போய் கிடக்கிறத காட்டுறாங்க. அதை நம்ம ஹீரோடைய சின்ன பையன் பாத்துறான். ஒரு மாதிரி சோகமாயி ஒரு மாதிரி பேக்ரவுண்ட் பீஜமோட அதே இடத்துல அந்த குருவி அவன் புதைக்க ஸ்பான்டேனியஸா வீட்டுக்குள்ள காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வேலைக்கு புறப்பட்டு இருக்காரு. அவருடைய பெரிய பொண்ணு அவர் தான் ஸ்கூல்ல கொண்டு போயிட்டு விடுவாரு. சோ இவரு கிளம்பி அதே சமயம் வெளியில வர அப்ப மறுபடியும் வீட்டு வாசல்ல ஒரு லெட்டரை பாக்குறாரு. மறுபடியும் அதே பேரு டு ஃப்ரெடி பாரடைஸ் வில்லான்னு சொல்லிட்டு இந்த லெட்டரையும் எடுத்துட்டு போயிட்டு அந்த புக்குக்குள்ளே வச்சிடறாரு. ஆனா வீட்டை விட்டு வெளியில வந்த உடனே முதல் வேலையா அவங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு கடை இருக்கு. அந்த கடை கிட்ட போயிட்டு ஆனா இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல யாராச்சும் ஃப்ரெடின்னு இருந்தாங்களா, அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க அதுக்கு அந்த கடைக்காரன் இல்லையே சார், நீங்க தானே இந்த வீட்டுக்கு முதல்ல வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எனது நம்ம தான் முதல்ல வந்திருக்கோமா, அப்புறம் எப்படி இந்த லெட்டர் வருது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க. அப்ப கரெக்டா போஸ்ட்மேன் வேற கண்ணுல போட்டுறாரு. அவர்கிட்ட போயிட்டு சார் அந்த வீட்டுக்கு நாங்க புதுசா வந்துட்டோம், ஆனா இன்னுமே நீங்க வந்து ஃப்ரெடின்ற பேர்ல லெட்டர் போட்டுட்டு இருக்கீங்க, அவர் அந்த வீட்டுல இல்ல சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனது ஃப்ரெடியா, நான் லெட்டர் போட்டேனா, நான் அந்த வீட்டு பக்கமே வரலையே சார், அந்த வீட்டுக்கு லெட்டர் எதுவும் வரலையே அப்படின்ற மாதிரி இவரு சொல்ல, அவ்வளவுதான் நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆயிடுது. இவரும் லெட்டர் போடல, இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல யாருமே இல்ல, அப்புறம் எப்படி ஃப்ரெடின்ற பேருக்கு ஒரு லெட்டர் மட்டும் தினமும் வீட்டுக்கு வந்துட்டே இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இப்ப வீட்டுக்கு வர மறுபடியும் டூ ஃப்ரெடின்னு சொல்லிட்டு மூணாவது லெட்டர் வந்திருக்குமா. அவ்வளவுதான், இதுக்கு மேல இதை விட்டு வைக்க கூடாது, பிரிச்சு படிச்சிருவான் அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து அந்த 2 லெட்டர் மொத்தமா 3 லெட்டர் இல்லையா, 3 லெட்டரையும் நம்ம ஆள் இப்ப பிரிச்சு படிக்க ஆரம்பிக்க அந்த லெட்டரை இவர் படிச்ச அடுத்த செகண்டே ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதுல முகம் தெரியாத ஒரு பொண்ணு ஃப்ரெடின்ற தன்னுடைய காதலனுக்காக எழுதக்கூடிய காதல் கடிதங்கள் மாதிரி தான் இந்த கடிதங்கள் இருக்கு. அதுல இப்படிக்கு அப்படின்ற இடத்துல வந்து ஒரே ஒரு ரோஸ் மட்டும் வரையப்பட்டிருக்குது. சோ அதனால ரோஸ், இந்த லெட்டர் எழுதின கேரக்டர் பேர் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு புரிய வர ரெண்டாவது லெட்டரை இப்ப எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல என்ன போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, பாவம் நேத்து அவங்களுக்கு பிறந்த நாள், அது கூட அவருக்கு தெரியல, ஃப்ரெடி என்னுடைய பர்த்டேக்கு நீ ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்தியே, உன்ன மாதிரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல இருக்க அதை நம்ம ஹீரோ ஒரு பக்கம் படிச்சுட்டு இருக்காரு. அப்படி படிச்சுட்டே இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோடைய பெரிய பொண்ணு அந்த இடத்துக்கு வரா. ஒரு கிளாஸ் பாயாசத்தை டேபிள்ல வச்சு இதாங்கப்பா பாயாசம் குடிங்க அப்படின்னு மாதிரி சொல்ல, பாயாசமா என்ன விசேஷம் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பா நேத்து அம்மாக்கு பிறந்த நாளாம், பாவம் நம்ம யாருமே விஷ் பண்ணல, அவங்களுக்கே இன்னைக்கு தான் ஞாபகம் வந்திருக்கு, அதனால தான் பாயாசம் அப்படின்னு வச்சுட்டு போக இந்த இடத்துல ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்குறாங்க பாருங்க. இவருடைய மனைவியுடைய பிறந்த நாளை இவரு மறந்தது அந்த லெட்டர்ல கண்டென்ட்டா இருக்கு. இதை பார்த்து நம்ம அப்படியே ஷாக் ஆக இந்த இடத்துல தான் இந்த படத்துடைய டைட்டிலே போட இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. வீட்டையே சுத்தி வராரு, செக் பண்றாரு, டே அண்ட் நைட் செக் பண்றாரு. ஏன்னா எவனோ ஒருத்தன் விளையாடிட்டு இருக்கான் அந்த லெட்டர்லாம் போட்டு அப்படின்றது இவருடைய தாட். அதனால டே முழுக்க வீடை செக் பண்றாரு. நம்மால் ராத்திரியும் விட்டு வைக்கல, டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட வீட்டு வெளியில எல்லாம் வந்து செக் பண்றாரு. ஆனா எதுவுமே அவருக்கு கிடைக்கல. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காட்டுறாங்க. வீட்டு வாசல்லே இப்படி தின்ன மாதிரி இருக்கு, அங்க உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப அவருடைய பையன் வந்து, அப்பா எங்கேயாப்பா இவ்வளவு காலையில உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி கேட்க, அதுவாடா நம்ம கூட எவனோ ஒருத்தன் விளையாடிட்டு இருக்கான், அவனை புடிக்கிறதுக்காக தான் இங்க உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப கரெக்டா நியூஸ் பேப்பர்காரர் வந்து நியூஸ் பேப்பரை போட்டு போறாரு. ஒருவேளை அந்த நியூஸ் பேப்பருக்குள்ளதான் வச்சு போறானுங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பர் அப்படியே உதறிக்கிட்டே இப்ப இவ்வளவு நேரமா ஒரு உட்காந்துட்டு இருந்த அந்த இடத்த பாப்பாரா, தூக்கி வாரி போடுது. அவருக்கு என்னன்னு பார்த்தா இவ்வளவு நேரமா ஒரு உட்காந்துட்டு இருந்தா தெரியுமா, அந்த இடத்துல மறுபடியும் அதே லெட்டரு. அவ்வளவுதான், நம்மால் மண்டை காஞ்சி போயிடாரு. கோர்ட்லயும் அவருக்கு இதே யோசனை தான். அவர் வாதாட வேண்டிய இடத்துலயே வந்து கோட்டையை விட்டுறாரு, ஜட்ஜ் எல்லாம் கலாச்சிடுறாரு. இதனால செம டென்ஷன் ஆன நம்ம ஹீரோ அன்னைக்கு ராத்திரியே தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டை மீட் பண்ணி இந்த லெட்டரை பத்தி பேசுறாரு. இவன் ஏதாவது சஜஷன் கொடுப்பான், யார் இந்த லெட்டரை எழுதிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுப்பான்னு பார்த்தா அவன் அந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு, டேய் மச்சான் இந்த லெட்டரை பாரு, இந்த ரோஸ்ன்ற பொண்ணு அந்த ஃப்ரெடியை எப்படி உருகி லவ் பண்ணிருக்கா பாரு, இவன் அந்த ஃப்ரெடிக்காக எழுதியிருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலையும் அப்படியே அந்த காதல் ரசம் வடியுதேடா அப்படின்ற மாதிரி இவரு அப்படியே பயங்கரமா ஃபீல் பண்ணி சொல்ல, டே நீ வேறடா அந்த லெட்டரை ஒழுங்கா படி, ஏன் ஒய்ஃபோடைய பர்த்டேவை நான் மறந்த மேட்டர் அதுல எப்படி இருக்கு, சரி அதை கூட விடு, அது ஏதோ ஒரு கோ இன்சிடென்ட்னு வச்சுப்போம். இன்னைக்கு வந்து 4வது லெட்டரை படி, அந்த லெட்டர் வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் பையன் கூட நான் பேசின மேட்டர் அந்த லெட்டர்ல இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்ல, அவன் ஃப்ரெண்டும் வந்து எடுத்து படிக்கிறான். என்ன போட்டிருக்குன்னா, இவர் என்ன சொல்லியிருப்பாரு தன்னுடைய பையன் கிட்ட, ஏதோ ஒரு திருட்டு பையன் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான், அவனை பிடிக்கிறதுக்காக இங்க உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா. அது அந்த லெட்டர்ல ஃப்ரெடி இந்த ஆளை நான் ஏதோ ஒரு திருட்டு பையன் சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காரு, நான் யாருன்னு அவருக்கு தெரியல, சரி அதை விடு, நீ என்ன பார்க்கும் போதெல்லாம் ஜூலி டூ யூ லவ் மீன்ற ஒரு பாட்டு பாடுவல, அதெல்லாம் ஒரு அழகான காலம்ல அப்படின்ற மாதிரி அதுல போட்டிருக்க. இதை படிச்ச உடனே நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு, மச்சான் இந்த பாட்டு உனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு கேட்கிறாரு. இல்லையே என்ன பாட்டு இது அப்படின்னு கேட்க, தாண்டா மச்சான் நம்ம காலேஜ்ல மோகன் ஒருத்தர் இருப்பானே, எல்லா பொண்ணுங்களையும் பார்த்து இந்த பாட்டு தான் பாடிட்டு இருப்பான், ஜூலி டூ யூ லவ் மீடா அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ இங்க இதை கேட்டு ஆமால அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, அதே சமயம் கட் பண்ணி இங்க வீட்டுல காட்டுறாங்க. வெளியில ஒரு மாதிரி சூறாவளி காத்தடிச்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் துவைச்சு போட்டு துணியெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் லிடியா கண்ணு தெரியாத பொண்ணு உட்காந்து ரேடியோல கேட்டுட்டு இருக்கா. இப்படி இவங்க 2 பேரும் இருக்க உள்ள தன்னந்தனியா இருக்கக்கூடிய ஹீரோடைய பையனை மட்டும் காட்டுறாங்க. அவனுக்கு அந்த குருவியோட சத்தம் கேக்குது, ரொம்ப கிளியரா வீட்டுக்குள்ள இருந்து கேக்குது. எங்க இருந்துடா இந்த குருவி சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டுக்கிட்டே இந்த வீட்டுடைய நடு ஹால்ல காதை வச்சு அப்படியே கேட்பான் பாருங்க. இந்த காட்சியை நமக்கு காமிச்சுக்கிட்டே இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்திலே நம்ம ஹீரோ அப்படியே குழப்பமா வீட்டுக்குள்ள வராரு. அப்படி வரும்போது அவங்க ஒய்ஃப் தனியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க, பெண்
குழந்தைகள் தனியா விளையாடிட்டு இருக்காங்க. பையன் உட்காந்துக்கிட்டு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஒரு பாட்டை முணுமுணுத்துக்கிட்டே அவன் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அந்த பாட்டு வேற எந்த பாட்டும் கிடையாது, ஜூலி டு யூ லவ் மீ சொல்லிட்டு. இத கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. அப்படியே பொறுமையா பக்கத்துல வந்து, ஏன்பா இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும், உங்க அம்மா கத்து கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லப்பா எனக்கு இந்த பாட்டு இந்த வீட்டுக்குள்ள தான் கேக்குது, அதோ அந்த தரை இருக்குல்ல அந்த தரைக்கு அடியில இருந்து தான் எனக்கு கேட்டுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ்வளவுதான். இதை கேட்டுட்டு எப்படி இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியும். அடுத்த சீனே பொண்டாட்டி பிள்ளைங்களை கூப்பிட்டுக்கிட்டு நேரா அவருடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட, அங்க நடந்த எல்லாத்தையும் தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, மச்சான் இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டுல இருக்காத, முதல்ல அந்த வீட்டை காலி பண்ணுன்னு சொல்ல, அதுல ஒரு பிரச்சனை இருக்கு மச்சான், 6 மாசம் வாடகையை நான் முன்னாடியே கொடுத்துட்டு போது, அட பாவி, சரி பரவாயில்ல விடு, ஒரு மாசம் வாடகை போனா போது, மீது 5 மாசம் வாடகை வாங்கிக்கிட்டு முதல்ல அந்த வீட்டை விட்டு காலி பண்றதை பாரு மச்சான் அப்படின்னு மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ அதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு நேரா ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கே போயிட்டு, இல்ல சார் இதுக்கு மேல அந்த வீட்டுல இருக்கிற மாதிரி இல்ல, எங்களுக்கு செட் ஆகல, அதனால நாங்க கிளம்புறோம், 5 மாசம் வாடகையும் அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்க, என்னது வாடகை வேணுமா, வீட்டை காலி பண்றதா தான் காலி பண்ணு, வாடகை எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலே கதவு சத்திட்டு அவன் போயிடுவானா. என்ன இவன் இப்படி ரூடா பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு தலையை தொங்க போட்டு நம்ம ஹீரோ வெளில வர, அப்ப அதே வீட்டுல வேலை செய்யக்கூடிய ஒருத்த வரான். சார் இவன் சரியான ரவுடி பையன் சார், வாடகை எல்லாம் உங்களுக்கு திரும்பி கிடைக்காது, காசு போனா திரும்பி வரும், ஆனா உயிர் போனா வருமா அப்படின்ற மாதிரி இந்த ஒரு டயலாக் கூட, யோ என்னையா எப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கேட்கும்போது, ஆமா சார் நீங்க இருக்கீங்களே ஒரு வீடு, அது வெறும் வீடு கிடையாது சார், இதுக்கு முன்னாடி அது ஒரு சுடுகாடு சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப அப்படியே ஒரு லாங் ஷாட்ல காட்டுறாங்க பாருங்க, கடற்கரை முழுக்க அப்படியே பணமா பொதிச்சு வச்சிருக்காங்க, குழந்தை குட்டிகளோட வேற அந்த வீட்டுக்கு போயிருக்கீங்க, முதல்ல அந்த வீட்டை காலி பண்ண பாருங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் போயிட, அப்படியே ஒரு மாதிரி குழப்பத்தோட நம்ம ஆள் வந்து ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கு வராரு. ஏன்னா அங்கதான ஃபேமிலி வச்சிருக்காரு. சோ அங்க வந்து பார்த்தா ஹீரோடைய வைஃப் பதட்டமா ஓடி வருவாங்களா, வந்து ஏங்க உங்க ஃப்ரெண்டுடைய வைஃப்க்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஸ்டவ் வெடிச்சு பர்ன் ஆயிடுச்சு, இப்பதான் ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு மாதிரி ஆயிடுது நம்ம ஹீரோக்கு. அப்படியே குழப்பத்தோடயே வந்து வீட்டு ஹால்ல உட்காராரு. அப்படி உட்காந்துட்டே இருக்கும்போது இப்ப சடனா காத்துல இந்த லெட்டர் எல்லாம் பறக்கும் தெரியுமா, அப்படி ஒரு சவுண்டு. அப்படியே பொறுமையா பயத்தோட திரும்பி டேபிள பாக்குறாரு. பார்த்தா அந்த டேபிள்ல ஒரு லெட்டர், இவரு வீட்டுக்கு வரக்கூடிய அதே லெட்டர் இவருடைய ஃப்ரெண்டோட வீட்டுல. அத பயத்தோடயே பிரிச்சு படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒன்ஸ் என் வீட்டுக்கு நீங்க கெஸ்டா வந்துட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க என்னுடைய கெஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி அந்த லெட்டர்ல இருக்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு இப்ப நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. நான் உன் வீட்டுக்கு வந்திருக்க கூடாது மச்சான், அதான் நான் பண்ண பெரிய தப்பு, நான் வந்தனால தான் மச்சான் உன் ஒய்ஃபுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் லூஸ் மாதிரி வளராதர் அப்படின்னும் போது இப்ப அந்த லெட்டர் எடுத்து காட்டுறாரு. இல்ல இது எங்களை விடாது போல இருக்கு, எங்களால மத்தவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, நான் மறுபடியும் அந்த வீட்டுக்கே போயிடலான் இருக்கணும் போது, டேய் மச்சான் இதுதான்டா பெரிய தப்பு, அது இன்னும் ஆபத்துல உன் ஃபேமிலியை நீ ஆபத்துல வைக்கிற, இதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்ற மாதிரி இப்ப ஃப்ரெண்டு கேட்க, இருக்கு ஒரு வழி இருக்கு, அந்த ஃப்ரெடி யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சானா மேபி இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது வழி கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப அடுத்த சீனே இவரும் இவருடைய ஃப்ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு அந்த ஃப்ரெடின்ற நபர் யாரு அப்படின்றத தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெட்டி கடைக்காரர் அவர்கிட்ட போயிட்டு இந்த ஏரியால ஃப்ரெடி அப்புறம் ரோஸ் அப்படின்னு யாராச்சும் இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க, அப்படி 2 பேருடைய பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லையா அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. பட் வேற யாராச்சும் கேட்டு பாருங்க சார், கடந்த 10 வருஷமா தான் நான் இங்க இருக்கேன், அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் எனக்கு சுத்தமா தெரியாதுல அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னும் பல பேரை போயிட்டு இவங்க தேடி கண்டுபிடிச்சு கேட்கறாங்க. யாரை போய் கேட்டாலும் அப்படி ஒரு ஃப்ரெடி அதுக்கப்புறம் ரோஸ்ன்ற நேம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியல. ஆனா கடைசியா ஒருத்தர் மட்டும், இங்க பீட்டர்னு ஒரு நபர் எனக்கு தெரியும், அவர் ரொம்ப வருஷமா இங்க தான் இருந்திருக்காரு, அவரை போய் கேட்டீங்கன்னா மேபி உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்ப, கடைசியா அந்த பீட்டர்ன்ற நபரை மீட் பண்றாங்க. அவரை மீட் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஹீரோடைய வீடு, அந்த இடம், அந்த வீடை சுத்தி இருக்கக்கூடிய இடம், இதை பத்திலாம் அவர்கிட்ட சொல்ல, அப்போ ஒரு திடுக்கிடும் விஷயத்த சொல்றாரு. கரெக்டா 70s காலகட்டத்துல நம்ம ஊர்ல பயங்கரமான காலரா நோய் பரவுச்சு, மக்கள் கொத்து கொத்தா செத்து போனாங்க, அவங்கள புதைக்கிறதுக்கு இடமே கிடைக்கலாம் பாத்துக்கோங்க. அப்படி ஒரு நிலைமையில தான் ரோம்ல போயிட்டு படிச்சுட்டு வந்த சென்ட் பிரான்சிஸ் என்ற ஒரு ஃபாதர் ஒரு ஐடியா பண்ணாரு. இப்போ நீங்க இருக்கக்கூடிய அந்த வீடு, அதை சுத்தி இருக்கக்கூடிய கடற்கரை பகுதி, அதுலதான் இந்த காலரால இறந்து போன பல பேரை கொண்டு வந்து புதைச்சாரு. மேபி நீங்க சொல்ற அந்த ஃப்ரெடி அண்ட் ரோஸ் அந்த காலகட்டத்துல காலராவால இறந்து போன ஒரு நபரா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, கேட்கும் போதே பயமா இருக்குல்ல, அதே பயம் தான் நம்ம ஹீரோக்கும். ஆனா என்ன பண்றது, இவங்க அந்த வீட்டுக்கு போய் தானே ஆகணும். சோ அதனால இப்ப கட் பண்ணி ஒரு ஹோட்டல்ல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ தன்னுடைய குடும்பத்தோட உட்காந்து இப்ப என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க பசங்களா, நம்ம மறுபடியும் அதே வீட்டுக்கு தான் போக போறோம், ஆனா சின்னதா ஒரு கேம் விளையாட போறோம். அது என்ன கேம்னா, நம்ம அந்த வீட்டுக்குள்ள போனதுல இருந்து நம்ம யாருமே பேசிக்க கூடாது, வெறும் செய்கைகளால கையசைவு இந்த சைன் லாங்குவேஜ் மூலமா தான் நம்ம பேசிக்கணும், வார்த்தையில பேசிடவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா ஏதாவது இவங்க பேசினா தானே அது ஒரு கண்டென்ட்டா வச்சுக்கிட்டு லெட்டர்ல வருது. சோ அது நடக்க கூடாதுன்றதுக்காக இப்படி ஒரு ஐடியாவை பசங்களுக்கு சொல்லி இப்ப அந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் வந்து சேர, கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரி இவங்க உட்காந்துட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சத்தம் இல்லாத கூட சாப்பிடுறாங்க. பேச மாட்டோம்டா, நாங்க பேசவே மாட்டோம் அப்படின்ற ஒரு தோரணையில தான் இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதுல இவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா போன் அடிக்குது. அந்த போன் எடுக்கிறதுக்காக அந்த சின்ன பையன் போறான். ஆனா அதையும் அவங்க அப்பா தடுத்து, நோ எடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனும் வாயில கை வச்சுட்டு ஓகே ஓகே எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்படியே ஹேண்டில் பண்ணிட்டு இவங்க தூங்க போலான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படி போகும்போது திடீர்னு நம்ம ஹீரோடைய ஒய்ஃபுக்கு அந்த குருவி கத்துற சவுண்ட் கேக்குது. அவங்களுக்கு மட்டும் தான் கேக்குது. அப்படியே திரும்பி சுத்தி முத்தி பாக்குறாங்க, எங்கேயுமே குருவி இருக்கிற மாதிரி தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, அமைதியா போயிட்டு பசங்களை படுக்க வச்சுட்டு படுத்துறாங்க. நம்ம ஹீரோவும் படுத்துறாரு, எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சுறாங்க. அப்படி இந்த பெரியவங்க தூங்குனதுக்கு அப்புறமா இப்ப அப்படியே அந்த வீட்டுக்கு வெளியில காட்டுறாங்க. இந்த குட்டி பையன் புதைச்சான் தெரியுமா, அந்த குருவி, செத்து போன குருவி,
இப்ப அப்படியே அது மண்ணுல இருந்து உயிர் தெழுந்து வெளியில வருது. நேரா நம்ம குட்டி பையனை நோக்கி தான் வருது. அவன் முன்னாடி வந்து இப்படி படபடன்னு அடிச்சுக்கிட்டு பறக்க இதை பார்த்த உடனே குட்டி பையன் ஐ குருவி அப்படின்னு சொல்லிட்டு மெஸ்மரைஸ் ஆகி இப்ப அந்த குருவி பின்னாடியே போக அது அந்த பையனை அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில வருது. இவனும் பின்னாடியே போயிடறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த வீட்டை விட்டு அவனை ரொம்ப தூரம் கடற்கரை கிட்ட இப்ப கூட்டு வந்தா இப்ப சடனா இந்த குட்டி பையன் திரும்பி பாக்குறான். இவ இருந்த அந்த வீட்டை காணும். ஒரு பக்கம் வீட்டை காணோம்னு பார்த்தா இன்னொரு பக்கம் இந்த கடற்கரை முழுக்க இந்த மாதிரி கல்லறைகள், ஒவ்வொரு கல்லறையிலும் இந்த மாதிரி சிலுவைகள் சொருகப்பட்டிருக்கு. அந்த சிலுவைகள்ல பெல்லு வேற இருக்கு. இப்ப இதை பார்த்த இந்த சின்ன பையன் அப்படியே லைட்டா மிரண்டுட்டு இருக்கும் போது அப்ப தூரத்துல ஒரு கருப்பு உருவம் அது மட்டும் தனியா உட்காந்துட்டு இருக்குது. பாக்கிறதுக்கு ஒரு பெண்ணுடைய உருவம் மாதிரி இருக்கு. அது யாருன்னு தெரியாம இப்ப அந்த பையன் அப்படியே பொறுமையா கிட்ட போறான். கிட்ட போயிட்டு அப்படியே ஷோல்டர்ல கை வைக்கலான்னு போகும்போது அப்படியே அந்த பேய் திரும்புமா. அவ்வளவுதான். இப்ப குழந்தைங்க கதற சவுண்ட் கேக்குது. நம்ம ஹீரோவும் ஹீரோடைய ஒய்ஃபும் முடிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா பக்கத்து ரூம்ல தானே 3 குழந்தைங்க இருக்காங்க. அந்த 3 குழந்தைங்களும் சேர்ந்து அலறிட்டு இருக்காங்க. இவங்க என்னாச்சும் ஏதாச்சும் போயிட்டு பதறிட்டு கதவு திறக்கலான்னு பார்த்தா கதவு லாக் ஆயிருக்கு. உள்ள குழந்தைங்க கோரமா கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவா கதவு உடைக்க ட்ரை பண்றாரு. ஆனா உடைக்க முடியல. அப்ப அப்படியே கீ ஹோல் வழியா பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது உள்ள ஒரு உருவம், கூடவே பிரகாசமான ஒரு ஒளி. இத பார்த்து இவருக்கே கதி கலங்குது. பட் இருந்தாலும் பசங்களை காப்பாத்தி ஆகணும் இல்லையா? அதனால பசங்களா பயப்படாதீங்க, அப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா கதவை உடைச்சு போனா உள்ள பசங்க அலறி போயிருக்காங்க. அங்க அந்த ஓரமா ஒரு உருவம், ஒரு பேய் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க அலற ஒன்ன இல்ல அம்மா அப்பா வந்துட்டோம்ல, வெறும் கனவு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு வழியா குழந்தைகளை சமாதானப்படுத்த இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில மறுபடியும் ஒரு லெட்டர். ஆனா இந்த தடவை அந்த ரோஸ்ன்றவங்க ரொம்ப கோவமா அந்த லெட்டர் எழுதியிருக்காங்க. ஃப்ரெடி, இங்க இருக்கிற எல்லாருமே என்ன ஏமாத்துறாங்க, எல்லாரையும் நான் வெறுக்கிறேன். நீ எப்பதான் வீட்டுக்கு வர போற? இங்க காலரான்ற ஒரு கொடிய நோய் பரவிட்டு இருக்குது. எல்லாருமே கொத்து கொத்தா செத்து போயிட்டு இருக்காங்க. செத்து போனவங்க எல்லாருமே நம்ம இடத்துல கொண்டு வந்து புதைச்சிட்டு இருக்காங்க. சீக்கிரமா வா ஃப்ரெடி. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு கெஸ்ட்ல ஒருத்தவங்களுக்கும் ஜுரம் வந்திருக்கு, காய்ச்சல் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அதுல போட்டிருக்க. என்னன்னு பார்த்தா அந்த காய்ச்சல் வந்தது வேற யாருக்குமே கிடையாது, நம்ம ஹீரோடைய பையனுக்கு தான். அவன் உடம்பு கொதியா கொதிச்சிட்டு இருக்கு. சோ உடனே பையனை கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போய் செக் பண்ணி பார்த்த டாக்டர், இப்போதைக்கு சின்னதா ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன், பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்கேன், அது ரிசல்ட்ஸ்லாம் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நீங்க வீட்டுக்கு போங்க, நான் கால் பண்ணி சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க அனுப்பி வச்சிரு. இப்போ ரிட்டர்ன் இவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது நம்ம ஹீரோவுடைய மனைவி ஹீரோ கிட்ட, இதோ பாருங்க, நம்ம வீட்டுல ஏதோ ஒண்ணு தப்பா தான் இருக்குது, நீங்க என்னென்னவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா எனக்கு என்னவோ இந்த ஊர்ல இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு போயிட்டு அந்த ஃபாதரை கூட்டு வந்து ஒரு பிரேயர் பண்ணோம்னா இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு போய் ஃபாதரை மீட் பண்றாரு. மீட் பண்ணி நடந்த விஷயங்கள்லாம் சொல்ல, அது கிட்ட ஃபாதர், ஏன்பா குடும்பத்தோட ஒரு புது வீட்டுக்கு குடி போக போற அப்படின்னா அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரிக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அவர் வந்து, இல்ல ஃபாதர், என் நிலைமை அப்படி, அவசரமா போய் மாட்டிக்கிட்டேன், நீங்க மட்டும் வந்து என் பையனுக்கு கொஞ்சம் ப்ரே பண்ணீங்கன்னா நல்லாயிடும் ஃபாதர் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவரை வந்து ஓகேப்பா அப்படின்னு பேசிட்டே இருக்காங்க. அப்பா அந்த இடத்துக்கு சர்ச்சை சேர்ந்து ஒரு நபர் வராரு. அவர் வந்து இருக்கிற ரெக்கார்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டேன் சார், இவர் சொன்ன பேர்ல அந்த ஃப்ரெடி ரோசன் சொன்ன பேர்ல யாருமே நம்ம சர்ச்சை சம்பந்தப்பட்டு இல்ல அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பேசிட்டே இருக்க. அப்போ அந்த ஃபாதருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது யார்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து இப்ப மீட் பண்ணிட்டு வந்தால டாக்டர், பையனை கூட்டு போயிட்டு அந்த டாக்டர் கிட்ட இருந்து கால் வருது. நம்ம ஹீரோடைய பையன் உடம்புல ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல இருக்கு, அதை நம்ம ஹீரோக்கு சொல்லாம சர்ச்சுக்கு ஏன் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபோன் கால் அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபாதர், பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் இப்ப நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்திருக்கு, அதனால தான் உங்களுக்கு நான் கால் பண்ணிருக்கேன். நம்ம ஏரியாவுக்கு புதுசா ஜான் என்ற ஒரு நபர் குடும்பத்தோட குடிபெயர்ந்திருக்காரு. அவருடைய பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வந்தாரு. நானும் பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து செக் பண்ணேன். ஆனா இப்பதான் ரிசல்ட் வந்தது. அதை பார்க்கும்போது தான் எனக்கு லைட்டா ஒரு பயமே வந்தது. ஏன்னா அந்த பையனுக்கு காலரா இருக்கிறதுக்கான அறிகுறிகள்லாம் இருக்கு. இதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு மறுபடியும் நான் வந்து வேற ஒரு இடத்துக்கு டெஸ்ட் அனுப்ப போறேன். ஆனா மீன் வைல் இதை நம்ம பார்க்கணும். இது ஒரு பேண்டமிக்கான ஃபியர், இதை நீங்களும் ஹேண்டில் பண்ணணும், அதனால தான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே ஃபாதர் ஒரு மாதிரி பயத்தோட நம்ம ஜானை பாக்குறாரு. அதுக்கப்புறம் நேரம் கிட்ட வந்துட்டு, நான் வரணும்னு தான் நினைச்சேன்ப்பா, ஆனா எனக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை வந்துருச்சு, அதனால நான் ஒண்ணு பண்றேன், நீ வீட்டுக்கு போ, நீ சொன்ன அந்த 2 பேரோட நேம் இருக்கான்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சில ஃபைல்ஸ் எல்லாம் நான் செக் பண்ணி பார்த்துட்டு நான் என்னன்னு பார்த்துட்டு நான் வரப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோ அனுப்பி வச்சிர. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே ஒரு மாதிரி பதட்டமா வீட்டுக்கு வந்துறாரு. வந்த இடத்துல ஒய்ஃப் குடஞ்சி கேட்டுட்டே இருக்காங்க, என்னாச்சு, அவர் வரலையான்னு சொல்லிட்டு. இவருக்கு ஒரு பக்கம் டென்ஷன் தலைக்கு ஏறுது. இருந்தாலும் காமா நம்ம ஹீரோ அப்படியே இருக்க. அப்போ ஃபாதர் கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. பாவம் ஒரு மனசுக்கு பாரமா பட்டிருக்கு போல இருக்கு. என்னடா உதவி கேட்ட வந்தவனுக்கு உதவி பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சாரி பண்ணால வர முடியாம போயிடுச்சு, ஆனா நீ சொன்ன அந்த 2 பேர் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸை நான் ஃபுல்லா புரட்டி பார்த்தேன். எங்களுடைய எந்த ரெக்கார்ட்ஸ்லயும் நீ சொன்ன மாதிரியான பேர் இல்ல. ஆனா கரெக்டா 1971ல மார்கரெட்னு ஒரு பேர் எனக்கு தட்டுப்படுதுப்பா. மார்கரெட்ன்ற ஒரு பொண்ணுக்கும் நீ சொல்லக்கூடிய ஃப்ரெடின்ற ஒரு நபருக்கும் கல்யாணம் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்விடேஷன் என் கண்ணில் பட்டுச்சு. ஸோ அதனால அந்த மார்கரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெண்ணை நீங்க போய் பாத்தீங்கன்னா அவங்க அட்ரஸ் இருக்கு, மேபி உங்களுக்கு அந்த ஃப்ரெடி யாருன்னு தெரியலாம் அப்படின்னு மாதிரி சொல்ல, இதை போன்ல கேட்டுட்டு இருக்க ஹீரோ அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஃபாதர் நிறுத்துங்க, எதுவா இருந்தாலும் நான் வந்து நேர்லயே கேட்டுக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கு வந்து உட்காந்துடுறாங்க. எல்லாரும் நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு நம்ம ஹீரோடைய பெரிய பொண்ணு நம்ம ஹீரோவே ஒரு மாதிரி பாக்குறா. அவ பார்வையே ஒரு மாதிரி வினோதமா இருக்கு. அப்ப சருக்கு நம்ம ஹீரோ முன்னாடி கையை நீட்டி, ஃப்ரெடியை எப்ப என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரல முழுக்குன்னு உடைச்சுப்பாளாம்.
சொல்றாளா? அவ்வளவுதான், ஹீரோ கதறாரு, கெஞ்சுறாரு, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் அவனை கொண்டு வந்து சேர்த்துறேன், என் பொண்ணை விட்டுரு, தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுவ கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு நார்மல் ஸ்டேட்டுக்கு வரா. இப்ப கட் பண்ணா உடம்பு முழுக்க ஐசோலேட்டடா சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு 2 பேர் வந்து இந்த கட்டுக்கு மருந்தெல்லாம் போட்டு விடுறாங்க. ஏன்னா அந்த பையனுக்கு கால்ரா இருக்கு இல்லையா, கூடவே ஹீரோடைய பையனுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்ஸும் கொடுக்குறாங்க. இப்படி எங்க வீட்டுல நடந்துட்டு இருக்க நம்ம ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் நேரா அந்த மார்கரெட்ன்ற நபரை மீட் பண்ணதுக்காக போறாங்க. ஏன்னா அவங்க கூட தான் வந்து ஃப்ரெடிக்கு கல்யாணம் இருக்கு. ஸோ அங்க போனா கண்டிப்பா ஃப்ரெடி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனா அங்க ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி நடந்துட்டு இருக்குது. பேனர்லாம் வச்சு நிறைய பேர் பாராட்டிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அந்த மார்கரெட்ன்றவங்க ஒரு டாக்டரா, அவங்க ரீசெண்டா தான் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா வந்து போட்டிருக்காங்களா, மெடிக்கல் ஆஃபீஸரா போட்டிருக்காங்களா. ஸோ அதனால அவங்க விழா எடுத்து நடத்திட்டு இருக்க அப்போ மேடையில் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. அவர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி மார்கரெட்டோடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு பின்புலமா இருந்த ஒரு ஆள், அவரை தான் இப்போ நான் மேடைக்கு கூப்பிட்டு போறேன். அது வேற யாருமே இல்லை, மார்கரெட்டோடைய ஹஸ்பண்ட். அவர் பேருன்னு சொல்லிட்டு சொல்ல வரும்போது இங்க நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க, ஃப்ரெடி அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா அந்த இடத்துல தான் கொடுக்குறாங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். டாக்டர் ராஜு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்னடா ராஜுன்னு சொல்லிட்டு வேற ஒரு நபரை கூப்பிடுறாங்க. ஃப்ரெடி இவங்க ஹஸ்பண்டா எங்க இருப்பாரு, அவரை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினைச்சு தானே நம்ம இங்க வந்தோம், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது என்னன்னு பார்த்தா ஃப்ரெடி கூட இவங்களுக்கு கல்யாணமே ஆகல. கொஞ்ச நேரத்திலே ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களை கூப்பிட்டு தனியா பேசுறாரு நம்ம ஹீரோ. இந்த மாதிரி ஃப்ரெடியை பத்தி தெரிஞ்சுக்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்பதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரெடி கூட இவங்களுக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆனா எங்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடியே ஃப்ரெடி காணாம போயிருக்காரு. அதுக்கப்புறமா ஃப்ரெடியை இவங்க பார்க்கவே இல்லையா. ஸோ இவங்க கல்யாணமும் நின்று போயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சில வருஷங்கள் கழிச்சு இந்த ராஜுன்ற ஒரு டாக்டர் இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நடந்தது. இதுக்கப்புறம் தயவு செஞ்சு ஃப்ரெடின்லாம் தேடிட்டீங்க வராதிங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட இப்போ எல்லா வழியும் நம்ம ஹீரோக்கு அடைஞ்ச மாதிரி ஆயிடுது. இங்க ஃப்ரெடி இருப்பாரு, எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டு வந்து அந்த பேய் கிட்ட கொடுத்துலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. ஆனா ஃப்ரெடி இங்க இல்லவே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி இப்போ இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்போ பீட்டர்ன்ற ஒரு பழைய கையை இவங்க போய் மீட் பண்ணிருப்பாங்க இல்லையா. ஸோ அவருடைய ஆள் மூலியமா இவங்களுக்கு ஒரு தகவல் வந்து சேருது. அது என்னன்னா, அவர் சொல்லியிருப்பார் இல்லையா, 70s காலகட்டத்தில் ஒரு ஃபாதர் பிரான்சிஸ்ன்னு சொல்லிட்டு ரோம்லலாம் போய் படிச்சுட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து மறுபடியும் இந்த ஊருக்கு வந்திருக்காரா. என்னன்னு பார்த்தா பாவம் அவருக்கு ஏதோ பிளட் கேன்சர் வந்துட்டு இருக்கான். இன்னும் 6 மாசமோ 1 வருஷமோ தானா அவர் மறுபடியும் இந்த ஊருக்கு வந்து தங்கியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப நம்ம ஹீரோக்கு தெரிய வர அடுத்த சீனே அவரை போயிட்டு மீட் பண்றாரு. அவர்கிட்ட ரோஸ் கிட்ட இருந்து வந்த லெட்டர் எல்லாம் காட்ட அதை ஓபன் பண்ணி படிச்சவரு ஆனா ரோஸ் ஜார்ஜ். அவ ஒரு தேவதை, அவ வருவான்னு தெரியும், மறுபடியும் ஃப்ரெடிக்காக வருவான்னு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கர பெருமையா இப்போ ஒரு பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறாரு பாருங்க. அப்படியே கட் பண்ணா 1970s ஒரு கார்ல ஒரு ஃபேமிலி போயிட்டு இருக்குது. அதுல காரை ஓட்டிட்டு இருக்கான் இல்லையா, இவன் தான் ஃப்ரெடி. பக்கத்துல இருக்கிறது அவங்க அம்மா அப்பா. அந்த ஊர்லயே ரொம்பவும் வெல்த்தியான ஒரு ஃபேமிலி. அதனாலேயே இந்த ஊர்ல இருக்கக்கூடிய இன்னொரு பணக்கார பொண்ணா பார்த்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெடியோட அம்மா அப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஃப்ரெடியோ தன்னுடைய மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இருக்க அந்த மாதிரி சமயத்துல தான் ஒரு ராத்திரி டைம் அவங்க ஊர்ல படகுல அவன் போயிட்டே இருக்கும்போது லாந்தர் விளக்கு வெளிச்சத்துல ஒரு பொண்ணை அவன் பாக்குறான். அவ தான் ஆனா ரோஸ் ஜார்ஜ். அவ வந்து ஒரு சிஸ்டர் கூட வேற ஒரு படகுல போயிட்டு இருக்கா. இவனுடைய படகுல டிராவல் பண்ற மாதிரி ஆகுது. பார்த்த ஃபர்ஸ்ட் சைட்லயே நம்மால் விழுந்துறான், லவ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஃப்ரெடியை பத்தி அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப நல்ல பையன். எல்லா சிஸ்டர்ஸும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஃப்ரெடி கிட்ட பேசுவாங்க. அவங்க ஆனாவை பத்தி இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஆனாக்குன்னு சொல்லிட்டு அம்மா அப்பாலாம் கிடையாது, ஒரு அனாதை. பல வருஷமா கொச்சின்ல ஒர்க் பண்ணி கொஞ்சம் பணம் சம்பாதிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் இவளுடைய ஊரான இந்த இடத்துக்கே வந்திருக்கா. இந்த ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்த பொண்ணு தான் இவ. இந்த இடத்துல ஏதாவது பிசினஸ் பண்ணணும் அப்படின்றது இவளுடைய ஆசை அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இன்னுமே ஃப்ரெடிக்கு வந்து ரோஸை பிடிச்சி போகுது. அதனால தொடர்ந்து ஆனா பின்னாடியே சுத்த ஆரம்பிக்கிறான். ஆனாக்கு வந்து இந்த ஊர்ல வந்து ஒரு சின்னதா ஹோம் ஸ்டே மாதிரி பண்ணணும், ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி பண்ணணும்ன்றது ஆசை. அதனாலே கடற்கரை ஓரமா ஒரு லேண்ட் வாங்குறாங்க. அந்த லேண்டை வாங்கி அவங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதை பிடிக்காத ஒரு சில பேர் நம்ம ஆனா ரோஸை மிரட்ட வர நம்ம ஆளு ஹீரோ மாதிரி போயிட்டு பறிஞ்சு பேசுறேன்னு பேர்ல மூக்லயே புக்குன்னு வாங்கிக்கிறாரு. ஆனா இதனாலலாம் ஆனா ரோஸ்க்கு வந்து பெருசா அபிப்பிராயம் ஃப்ரெடி மேல வந்துடல. பட் இருந்தாலும் மனம் தளராத நம்ம ஃப்ரெடி எப்படியாவது ஆனா ரோஸ் மனசுல உட்காந்துன்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் அவளுடைய ஹோம் ஸ்டே வாசல்லே உட்காந்துட்டு இருக்கா. இதை பார்த்த ஆனா ரோஸ் நேரா வந்து, இங்க பாருங்க, நானே ஒரு அனாதை பொண்ணு, நான் அப்படியே கொஞ்சம் காசுலாம் சேர்த்து வச்சு சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இதை பார்த்தோன்னா காதல் இது மேலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனால தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுற மனசெல்லாம் நொறுங்கி போன ஃப்ரெடி நேரா வீட்டுக்கு வந்தா அங்க ஒரு குண்டி ஒரு காத்துட்டு இருக்குது. நம்ம ஹீரோடைய அப்பா அவருடைய ஃப்ரெண்டான இன்னொரு மிகப்பெரிய பணக்காரர் டாக்டர் ஃபேமிலி அங்க இருந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காரு, இவர் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு. அவங்க தான் மார்கரெட். ஆனா அந்த இடத்துல இருந்து நைஸா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வெளில போயிட்டு வந்துறான் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆன ஃப்ரெடி அன்னைக்கு ராத்திரி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, டைரக்டா கேட்டுலாம், நான் உன்னை லவ் பண்றேன், நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்டலாம்னு சொல்லிட்டு நேரா நம்ம ஆனா ரோஸ் தங்கி இருக்கக்கூடிய மடத்திலே இறங்கிட கையும் கொலமா அங்க இருக்கக்கூடிய சிஸ்டருங்க கிட்ட மாட்டிக்கிறாரு. அவ்வளவுதான். அந்த இடத்துல சிஸ்டருங்க பிடிச்சி, உன்னை எவ்வளவு நல்லவன் நாங்க எதிர்பார்த்தோம், ஆனா இவ்வளவு ஒரு கேரக்டர்லெஸ்ஸா நீ இருக்கிறே, கண்டிப்பா போலீஸ்க்கு கால் பண்ணிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்க. அப்போ அந்த இடத்துல ஆனா ரோஸ் முன் வந்து, அவர் எனக்காக தான் வந்தாரு, நாங்க 2 பேரும் ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கோம், என்ன மீட் பண்ணதுக்காக தான் வந்தாருன்னு சொல்ல, அவ்வளவுதான், உனக்குமே இங்க இடம் கிடையாது, இந்த புனிதமான இடத்தை நீ அசிங்கப்படுத்திட்ட, அதனால நீயும் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனா ரோஸ் அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நேரா இவங்க 2 பேரும் இவங்களுடைய ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஹோம் ஸ்டேக்கு வராங்க. அந்த இடத்துல ஒரு மாண்டேஜ் சாங் மாதிரி 2 பேரும் ரொமான்ஸ்ல ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறமா தன்னுடைய வீட்டுக்கும் ஆனா ரோஸை கூட்டு போறாரு. இவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க ஒத்துக்கல. எப்படி ஒத்துப்பாங்க, பெரிய பணக்கார குடும்பமா பார்க்கணும்னு நினைச்சாங்க. இப்படி ஒரு அனாதை பொண்ணை கூட்டு வந்தா எப்படி ஒத்துப்பாங்க இந்த பெருசுங்க.
அதனால ஃப்ரெடியும் வீட்டை விட்டு அமுச்சு விட்டுற. அதுக்கப்புறமா இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹோம் ஸ்டேல தான் இவங்களுடைய வாழ்க்கையை தொடங்குறாங்க. ரொம்ப வறுமைக்கு போறாங்க. குறிப்பா ஆனா ரோஸ்க்கு இந்த வறுமை புதுசு கிடையாது. ஆனா ஃப்ரெடிக்கு இது ரொம்பவும் புதுசு. அதை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுறான். இதுல வேற யாருமே வேற இவங்க ஹோம் ஸ்டேக்கு வர மாட்டாங்க இல்லையா. பட் அந்த சமயத்துல தான் இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா பிரான்சிஸ், ஃபாதர் பிரான்சிஸ். அவரு முதல் தடவையா இவங்க ஹோம் ஸ்டேக்கு வந்து தங்குறாரு. இந்த ஒட்டுமொத்த ஊர்லயும் இவங்களுடைய காதலுக்கு கிரீன் சிக்னல் தந்த ஒரே ஆளு நம்ம ஃபாதர் பிரான்சிஸ் தான். அவர் வந்து தங்கிட்டு போனதுக்கு அப்புறமா இன்னுமே நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து தங்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுடைய பிசினஸும் வளர ஆரம்பிக்குது. அப்படிப்பட்ட நேரத்துல தான் அதே ஊர்ல ஹோட்டல் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன் கவர்மெண்ட்ல கொஞ்சம் காசெல்லாம் கொடுத்து நம்ம ஆனா ரோஸுடைய ஹோட்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைசன்ஸை கேன்சல் பண்ணி விட்டுற. அவ்வளவுதான், மறுபடியும் ஆரம்பத்துக்கே போயிடுறாங்க. பட் இருந்தாலும் ஆனா ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா பின்வாங்குற மாதிரி தெரியல. நான் தொடர்ந்து போராடுவேன், இதுதான் என் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருக்க நம்ம ஃப்ரெடியும் வந்து சப்போர்ட்டா இருக்கான். இப்படியே நாட்கள் போகுது. அப்போ ஒரு நாள் நம்ம ஃப்ரெடி வந்து அவன் படிப்புக்கு தேவைப்படக்கூடிய ஒரு புத்தகத்தை வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போறான். ஆனா அந்த புத்தகத்தை வாங்கறதுக்கு கூட காசு இல்லாம ஒரு மாதிரி சோர்ந்து போவன் நின்னுட்டு இருக்க. அடுத்த காட்சியிலே அவனுடைய அப்பா வந்து அவனை மீட் பண்றாரு. ஒரு விதமான அட்வைஸும் கொடுக்குறாரு அவனை குழப்பற மாதிரி. இதுதான் உன்னுடைய வாழ்க்கையா? நீ ஒரு PhD ஸ்டூடெண்ட் தானே? உன்னுடைய ஆம்பிஷனே என்ன? இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு வரணும், அதுதானே? அதை விட்டுட்டு ஒரு ஹோம் ஸ்டேல யாருமே இல்லாத ஒரு பொண்ணு கூட தங்கிக்கிட்டு இப்படி உன் வாழ்க்கையை நாசம் படுத்திட்டு இருக்க, கொஞ்சம் யோசிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கையும் அவர் வாங்கி கொடுத்துட்டு போற போக்குல இப்படி ஒரு குழப்பி விட்டு போயிறாரு ஃப்ரெடிய. இது நம்ம ஃப்ரெடி மைண்டுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்குது. என்னன்னா இவனுக்கு இந்த வறுமை எல்லாம் ரொம்பவும் புதுசு. அதனால ஃப்ரெடி கொஞ்சம் குழம்ப ஆரம்பிக்கிறான். எஸ், நம்மளுடைய படிப்பு முக்கியம், அதையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுக்கடையில நம்ம ஆனா ரோஸுடைய பிசினஸ் சொல்லவே தேவையில்ல, அது கம்ப்ளீட்டா படுத்து போச்சு. ஒரு பக்கம் இந்த ஒரு சோகம் அப்படின்னா முன்ன மாதிரி ஃப்ரெடி பேச மாட்டான், சோகமா இருக்கான். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவனுடைய ஹையர் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படின்றது நம்ம ஆனா ரோஸ்க்கே புரிய வர. இதுல ஃப்ரெடி முடிவு பண்ணிடுறான், எஸ் கொஞ்ச நாளைக்கு நம்ம பிரிஞ்சிருக்கிறது தான் நல்லது. நான் போயிட்டு என் ஸ்டடீஸை மெட்ராஸ்ல போயிட்டு முடிச்சுட்டு வரேன், அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பிரிஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிசைட் பண்ணிட்ட. இதை வந்து நம்ம ஆனா ரோஸ் தடுக்கல. ஏன்னா அவன் சந்தோஷம், அதுக்காக அவன் போறான்னு சொல்லிட்டு அவளும் வந்து அலோ பண்ணிட்டா. சரி நீ போ, அது நல்லது தானே, உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட. முதல் தடவையா ஆனா ரோஸும் நம்ம ஃப்ரெடியும் பிரிறாங்க. மனசுக்கு கொஞ்சம் வலியாவே இருந்தாலும் ரோஸ் ஃப்ரெடியை ரொம்ப சந்தோஷமா தான் அனுப்பி வைக்கிறான். அப்படியே அவன் மெட்ராஸ் போயிடுறான். அங்க ஒரு சின்ன ரூம் எடுத்து அப்பாவுடைய தயவு எல்லாமே அவன் படிக்க ஆரம்பிக்க, இங்க நம்ம ரோஸ் என்னதான் அவன் பிரிஞ்சு போயிருந்தாலும் ஒரு நாள் கூட விடாம தொடர்ந்து நம்ம ஃப்ரெடிக்கு லெட்டர் எழுதுவா. இது ரோஸுடைய ஹேபிட்டாவே மாறி போயிட்டு இருக்கு. தினம் தினம் ஒரு லெட்டர். இந்த லெட்டர் அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா அவன் ரிசீவ் பண்ணுவான் ஃப்ரெடி, அதெல்லாம் படிப்பான். ஆனா ரிட்டன் கடிதங்கள் மட்டும் அவன் போட மாட்டான். அவன் பாட்டுனா அவன் வேலையை பார்த்துட்டு இருக்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஃப்ரெடியோடைய அப்பா ஃப்ரெடியை மீட் பண்ணதுக்காக அவன் தங்கி இருக்கக்கூடிய அந்த ரூமுக்கே வந்திருக்காரு. ஆனா கூட வரும்போது அந்த பொண்ணு மார்கரெட்டையும் கூட்டு வந்திருக்காரு. அவங்களுடைய ஆசை என்ன, இந்த பொண்ணை எப்படியாச்சும் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும், அதுக்கப்புறம் இவன் லைஃப்ல செட்டில் ஆயிடுவான் சூப்பரா அப்படின்றது தான். சோ அதனாலே இந்த பொண்ணை கூட்டு வந்து இவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணி இந்த பொண்ணு கூட இங்க தான் படிக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிட்ட போட்டு போக, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல இந்த ஃப்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் வறுமையை பார்த்ததுனால அவனும் கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாற ஆரம்பிக்க. ஆனா இங்க ரோஸ் ஃப்ரெடிக்காக காத்திருந்து தினம் தினம் தொடர்ந்து லெட்டரா போட்டுட்டு இருந்திருக்கா. இங்க தனிமையில ஃப்ரெடியை நினைச்சுக்கிட்டு தன்னந்தனிமையா வாழ்க்கையை ரோஸ் ஓட்டிட்டு இருக்க. ஆனா அங்க கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரெடி மாற ஆரம்பிச்சிருக்கான். நிறைய அந்த மார்கரெட்டா கூட சுத்துறது, அவனுடைய பழைய வாழ்க்கைக்கு போறதுன்ற மாதிரி அங்க அவன் கம்ப்ளீட்டா மாறிட. ஆனா இங்க தன்னந்தனிமையில ரோஸ் ஃப்ரெடியை நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டி இருக்கா. இதுக்கிடையில வந்து இவளுக்கு கேன்சல் ஆன லைசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழியா கிடைச்சிருக்குது. அது மூலியமா மறுபடியும் கஸ்டமர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அது ரோஸ்க்கு சந்தோஷத்தையும் சுத்தமா கொடுக்கல. ஏன்னா அவளுடைய சந்தோஷமே ஃப்ரெடி தான். ஃப்ரெடியை நினைச்சுக்கிட்டு தொடர்ந்து இவ இங்க வாழ ஆரம்பிச்சிட. அப்போதான் ஊருக்குள்ள பெயர் தெரியாத ஒரு நோய் பரவ ஆரம்பிச்சிருக்கு. அந்த நோயால பாதிக்கப்பட்ட மக்கள் கொத்து கொத்த ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆகுறாங்க. என்ன ஏதுன்னு செக் பண்றதுக்குள்ளே 1 by 1 நிறைய பேர் இறந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் அது காலரான்ற ஒரு புது நோய் அப்படின்றது தெரிய வருது. அந்த காலகட்டத்தில் இது புதுசா இருந்திருக்கு, கொரோனா மாதிரி. அப்பதான் ரிசர்ச் பண்ணி இது காலரா அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த டைம்ல அதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லாததுனால அப்போதைக்கு அந்த உயிரை பாதுகாக்கணும். அந்த நோய் போறதுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கிடையாது. அதால பாதிக்கப்பட்டவங்க உயிரை காப்பாத்தி வச்சுக்க முடியும், அதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பண்ணிட்டு இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மார்கரெட்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை காமிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அப்பா. ஆக்சுவலி அவர் ஒரு டாக்டர் தான். அவர் ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு வராரு. அங்க ஏகப்பட்ட பேஷண்ட்ஸ் வராங்க. ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாம அவரே அங்க திக்குமுக்க ஆடி போயிட்டு இருக்க. பல மரணங்கள் விழ ஆரம்பிக்குது. புதைக்கிறதுக்கு இடமே இல்லாம போயிருக்குது. அந்த மாதிரி சமயத்துல தான் நம்ம ஃபாதர் பிரான்சிஸ் இருக்கார் இல்லையா, அவர் ஐடியா கொடுத்திருக்காரு கடல் ஓரங்கள்ல புதைக்கலாம்னு சொல்லிட்டு. அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காரு இல்லையா, அது வேற யாருமே இல்ல, அந்த ஃபாதர் பிரான்சிஸ் தான். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த ரோம், பிரான்ஸ் இந்த நகரங்கள்ல கூட இந்த கலரா நோய் பரவி இருக்கு. அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த நோயில வந்து ஒரு பிரச்சனை இருக்கான். அவங்க செத்து போயிட்டாங்களா இல்லையான்றத ப்ராப்பரா செக் பண்ண முடியாதான். அதனாலே பல டாக்டர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பல்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது பல்ஸ் இல்லாத மாதிரி இருந்திருக்கும். செத்து போயிட்டாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்க உயிரோட தான் இருந்திருப்பாங்களாம். இதனாலேயே நிறைய பேர் வந்து உயிரோடய புதைச்ச கதைகள்லாம் இருக்கான். சோ அதனால அந்த டைம்ல ரோம்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து நம்ம நன் பேய் படத்துல கூட நான் சொல்லியிருப்பேன். புதைக்கும் போதே கையில ஒரு கயிறை கட்டி தான் புதைப்பாங்க. அந்த கயிறு வந்து பாத்தீங்கன்னா அந்த சவப்பட்டிக்கு வெளியில இருக்கக்கூடிய சிலுவையில ஒரு பெல்லா தொங்க விடப்பட்டிருக்கும். சோ இன்கேஸ் உயிரோட புதைக்கப்பட்டவங்களுக்கு கான்சியஸ் வந்துடுச்சு அப்படின்னா, அவங்க புதைக்கப்பட்ட அப்புறமா கான்சியஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பெல்ல ஆட்டுவாங்க. அது மூலியமா அவங்க உயிரோட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்பாங்க. சோ அந்த ஐடியாவை இங்க அவர் இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. அது மூலியமா பல பிணங்களை கொண்டு வந்து புதைக்கிறாங்க, கூடவே பெல்லோட. சோ இந்த ஒரு விஷயமானது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆனா ரோஸ்க்கு தெரிய வருது. இன்ஃபேக்ட் இவங்களுடைய ஹோம்
ஸ்டேக்கு வாசல்ல தான் இருக்கக்கூடிய கடற்கரையில இவங்க புதைக்கிறாங்க. இதையும் வந்து பாத்தீங்கன்னா லெட்டராவும் ஃப்ரெடிக்கு அவங்க எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம இடத்துல நிறைய பிணங்களை வந்து கொண்டு வந்து புதைச்சிட்டு இருக்காங்க, ஒரு கொடிய நோய் பரவிட்டு இருக்கு, நீ இதுக்கப்புறமா இந்த ஊருக்குலாம் வர வேணாம், நீ என்ன பண்ணு பக்கத்துல இருக்கக்கூடிய ஊருக்கு ஏதாச்சும் வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு, நான் அங்க வந்து உன்னை மீட் பண்றேன், இன்னுமே பாவம் இவங்க நம்பிட்டு இருக்காங்க அவன் வருவான்னு சொல்லிட்டு. ஸோ அங்க நம்ம மீட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இங்க இருந்து நம்ம போய் ஏதாவது வெளியூர்ல சில பல காலங்கள் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் வந்து முதல்ல இருந்து நம்ம வாழ்க்கையை தொடங்குவோம், அந்த மாதிரிலாம் இவங்க எழுதிட்டு இருக்க. ஆனா அவங்க நம்ம ரோஸுடைய லெட்டரை படிக்கிறதே விட்டுட்டான். அந்த மாதிரியான ஒரு சமயத்துல தான் நம்ம ரோஸுக்கும் இந்த நோய் வந்திருக்கு. ஒரு மாதிரி வாமிட் பண்ணிக்கிட்டே தலையெல்லாம் சுத்தி அவருடைய ஹோம் ஸ்டேல இருந்து வெளியில வர. அப்படி வெளியில வரும்போது ஒரு சின்ன குருவி செத்து போய் கிடக்கிறத பாக்குறா. எஸ், அவளுக்கும் புரிஞ்சு போச்சு தனக்கு அந்த நோய் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்படுறா. ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கா. இந்த ஒரு விஷயம் எப்படியோ நம்ம ஃப்ரெடிக்கு தெரிய வருது. கதறிக்கிட்டு ஓடி வரான். வந்து பார்த்தா ஆனா மூச்சு பேச்சு இல்லாம இருக்கா. பக்கத்துலயே அவங்க அப்பாவும் கூடவே அவருடைய ஃப்ரெண்டான அந்த மார்கரெட்டோடைய அப்பாவான டாக்டரும் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம ஃப்ரெடியை பார்த்து சாரிப்பா எங்களால காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல கதறி கதறி ஃப்ரெடி அழுறான். அவளை பிடிச்சி அவ காலை பிடிச்சி அழுறது கூட இவன் தகுதி இல்லைன்னு நினைக்கிறான். ஏன்னா அவ எவ்வளவு லெட்டர்ஸ் போட்டா, ஒரு லெட்டர் கூட இவன் ரிப்ளை பண்ணல, பாதி லெட்டர் இவன் படிக்கவே இல்லை. அந்த ஒரு குற்ற உணர்ச்சி இவனை போட்டு வாட்டி எடுக்க அப்படியே அந்த இடத்த விட்டு அழுதுகிட்டே போறான். அப்படி இவன் அழுதுகிட்டு போகும்போது இப்ப அப்படியே கேமரால நம்ம ரோஸை தான் காட்டுறாங்க. அவ கண்கள்ல இருந்து கண்ணீர் துளி அப்படி வழியுது. இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு நர்ஸ் பாத்துறாங்க. என்னன்னு பார்த்தா இன்னும் நம்ம ஆனா ரோஸ் சாகல. இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அந்த நர்ஸ் ஷாக் ஆக இங்க அப்படியே கட் பண்ணா இந்த மேட்டரு நம்ம ஃப்ரெடியோடைய அப்பாக்கும் அந்த டாக்டருக்கும், அதாவது ஃப்ரெடியோடைய ஃபியூச்சர் மாமனார் ஆக போறாருல அவருக்கும் தெரிய வருது. ஸோ ஃப்ரெடியோடைய அப்பா என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க இப்பதான் அந்த பொண்ணு செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்புறான். ஸோ இப்படியே விட்டாதான் நான் எனக்கு வந்து மார்கரெட்டுக்கு தான் அவனை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவன் மனசு மாறுறதுக்கு கடவுளா குத்துருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு அந்த டாக்டர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அவருடைய ப்ரொஃபஷனல் எத்திக்ஸை மீறி அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலனாலே அவள் அப்படியே செத்து போயிடுவா, அதனால இந்த மேட்டர் நம்ம அப்படியே விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இந்த மேட்டருக்கு உதவி பண்ண. ஆனா ஒரு நல்ல விஷயமா திடீர்னு அந்த இடத்துக்கு ஃப்ரெடி ஓடி வரான். இன்னும் சாகல, ஆனா ரோஸ் சாகல, அவ உடம்புல உயிர் இருக்கு, சீக்கிரமா ஆம்புலன்ஸ் எடுங்க, பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம் அப்படின்னு மாதிரி சொல்ல இவங்க அப்படியே மூஞ்ச பாத்துக்கிறாங்க. அவங்க அப்பா சொல்றாரு, இல்லப்பா ஆம்புலன்ஸ்ல அரேஞ்ச் பண்ண முடியாதுப்பா, அவ்வளவு வசதிலாம் இங்க இல்லப்பான்னு போது அப்படியே பார்த்து முறைக்கிறான். உங்ககிட்ட காசு இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்ப இந்த டாக்டர் அங்கிள் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருப்பா கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோ, இங்க எல்லா ஊர்லயும் வந்து இந்த நோய் பரவிட்டு இருக்குது, எங்கேயுமே வந்து ஃபெசிலிட்டிஸ் இல்ல, பெட்ஸ் கிடையாது, டாக்டர் இல்ல, இப்போ இவளை வண்டியில போட்டு கூட்டு போனோம்னா கூடவே ஒரு டாக்டர் நர்ஸ் போனோம், அது மட்டும் இல்லாம இந்த நோய் பரவறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அவ்வளவு ரொம்ப வீக்கா இருக்கா, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அவளை காப்பாற்ற முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க அந்த ஒரு மூமெண்ட்லேயே நம்ம ஆனா ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போறாங்க. இப்படி அவங்க பாடியை போட்டுட்டு இப்படி அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்ததுல அவ இறந்தே போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் அவன் கதறி கதறி அழுகுறான். ரோஸுடைய பாடியை புதைக்கிறதுக்கு எடுத்துன்னு வந்துறாங்க. ஆனா அப்போ கூட அந்த கடற்கரையில இவளை புதைக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இவ அந்த மடத்திலே தங்கி இருந்துட்டு காதல நாங்க கூட்டு வந்து ஒரு மாதிரி தப்பு பண்ணிட்டா இல்லையா, சோ அதனால இவளுக்கு அருகதை இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ஃபாதர் கதை சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. சரி ஓகே, அவளுடைய ஹோம் ஸ்டேக்கு வெளியிலே அவளை புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய சொந்த லேண்ட்லயே எந்த ஒரு லேண்ட்ல வந்து ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்க போகுதுன்னு நினைச்சாலும் அந்த லேண்ட்லயே புதைச்சிருக்காங்க. வழக்கம் போலதான் புதைக்கும் போது அவருடைய கைகளில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சணல் கயிறு மாதிரி கட்டி அந்த கயிறை வந்து பாத்தீங்கன்னா பெல்லில் மாட்டி எல்லா சடங்குகளையும் முடிச்சு இந்த ஃபாதரை அடக்கம் பண்ணியிருக்காரு. இப்படிதான் ஆனா ரோஸுடைய முடிவு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் படத்தை நம்பி பார்த்துட்டே இருப்போம். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அன்னைக்கு ராத்திரி பயங்கரமான மழை பெஞ்சிருக்கு. அந்த மழையில தண்ணி சவப்பெட்டிக்குள்ள போயிருக்கு. அப்படி அந்த தண்ணியானது ஆனா ரோஸ் மேல படும்போது அவளுக்கு முழிப்பம் வந்திருக்குது. எஸ், ஆனா ரோஸ் இன்னுமே சாகல, மறுபடியும் அவ உயிரோட வந்திருக்கா. தன்னுடைய காதலன் கூட சேரணும் அப்படின்ற ஒரே ஆசை போல இருக்கு. அது அவளை உயிரோட வச்சிருந்திருக்குது. அந்த கையில இருந்த கயிறை வச்சுக்கிட்டு அந்த பெல்ல அசைச்சிருக்கா. இந்த சவுண்டு அங்க இருக்கக்கூடிய வாட்ச்மேனுக்கு கேட்டிருக்கு. ஆனா நல்ல புயல் காத்து அடிச்சிட்டு இருந்ததுனால அதை ஒரு பயத்தோட தான் பார்த்துட்டு இருக்கான். இப்படி தன்னுடைய ஃப்ரெடி கூட சேர்றதுக்காக மீண்டு வரதுக்காக இந்த பொண்ணுங்க போராடிட்டு இருக்கா. ஆனா அங்க அப்படியே ஃப்ரெடியை காட்டுறாங்க. அவன் மனசை மாத்துறதுக்கான ப்ராசஸ்லாம் அவன் வீட்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் தனியா இருக்கும்போது அந்த மார்கரெட்டை வந்து பாத்தீங்கன்னா அவன் ரூம்ல விட்டுட்டாங்க. இவன் வந்து பாத்தீங்கன்னா ரோஸை பத்தி யோசிச்சுட்டு இருந்திருக்கான். ஆனா அந்த இடத்துல வந்து அவனுடைய மைண்டை மாத்துற மாதிரி மார்கரெட் வந்து ரொமான்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. மறுபடியும் உயிர் பொழைக்கிற போராட்டத்துல ஆனா ரோஸ் தோத்து போறா. இந்த தடவை உண்மையிலேயே இறந்து போயிட்டா. இந்த மேட்டர் வந்து பாத்தீங்கன்னா வாட்ச்மேன் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி பெல் சவுண்ட் கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு. இதை டாக்டருங்க கிட்ட பத்தி பேசும்போது டாக்டர் தெளிவா சொல்றாங்க, இல்ல வாய்ப்பே கிடையாது, நேத்து அடிச்ச புயல்ல வந்து பெல் வேணா அடிச்சிருக்கும், அவ உயிரோட இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கூட நம்ம ஃபாதர் நம்பல, நான் திறந்து பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பாக்குறாரு. அப்படி திறந்து பார்க்கும்போது அவளுடைய கைகள்ல இவர் கையால கட்டின அந்த சணல் கயிறு வந்து பாத்தீங்கன்னா அது அவளுடைய விரல் அல்ல. எஸ், அவ உயிர் வந்து இருக்குது, அவ தான் பெல் அடிச்சிருக்கா. சோ இது கம்ப்ளீட்டா இவ இறந்து போனது வந்து ஒரு சதி அப்படின்றது வந்து இவருக்கு புரிய வருது. அதுக்கப்புறம் என்ன, ஆனாவுடைய கதை முடிஞ்சிச்சு. மத்தவங்கள மாதிரியே ஃப்ரெடி வந்து மார்கரெட்டை கல்யாணம் பண்ணிப்பான் தான் நான் நினைச்சேன். ஆனா கடைசியில அவன் பண்ணிக்கவே இல்லை போல இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லி கதையை முடிக்க, இப்ப அந்த ஃப்ரெடி எங்க தான் சார் இருப்பாருன்னு போது, எனக்கு தெரியலப்பா, வேணா அவங்களுடைய பழைய வீட்டு அட்ரஸ் வேணா நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தராரு. அந்த அட்ரஸை வாங்கிட்டு இப்ப நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் நேரா வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெடி இருக்காரான்னு கதவை தட்டினா ஃப்ரெடியுடைய அம்மா தான் கதவு ஓபன் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரெடியுடைய அப்பா ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் இறந்து
இறந்து போனாராம். அந்த சாவுக்கு மட்டும் தான் ஃப்ரெடி அவங்க கடைசியா பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவன் எங்க போனா ஏதானான்றது அவங்களுக்கு தெரியல அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவன் நீங்க யாருப்பா ஃப்ரெடியை தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்ப நம்ம ஹீரோ கொத்தா சில லெட்டர்ஸ் எடுத்து இன்னுமே ஃப்ரெடிக்காக ஆனா ரோஸ் லெட்டருங்கெல்லாம் எழுதிட்டு தான் இருக்கா. இன்கேஸ் அவரை நீங்க பாத்தீங்கன்னா இந்த லெட்டரை தயவு செஞ்சு அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை கொடுத்துட்டு இப்ப ட்ரை பண்ணதுக்கு வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோ வீட்டுக்கு வர வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறாரு. அப்படி எடுத்து வைக்கும் போதே அவ்வளவு நேரமா நார்மலா இருந்த இவருடைய பெரிய பொண்ணு கையில ஒரு பெண் எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி கோவமா ஃப்ரெடி எங்கன்னு சொல்லிட்டு பேய் பிடிச்சு போயிட்டு அவ கத்த. அப்ப டக்குனு ஹீரோடைய வைஃப் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெடி அவர் ஒரு வாரத்துல வந்துருவாரு அப்படின்ற மாதிரி சொல்ல தன்னுடைய குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக சமாளிக்க பாக்குறாங்க. ஆனா அந்த ஃப்ரெடியை தேடி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆன நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெடி வரமாட்டான், அவன் எங்கேயோ போயிட்டு வேற ஒரு பொண்ணு கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல இவர் கத்த. அப்ப அந்த பொண்ணுக்கு வருமா கோவம், 2 பேர் கழுத்தையும் 2 கையில புடிச்சு அப்படியே அந்த இடத்துல தூக்கிட்டு வரா. இவனும் பறந்துட்டு இருக்கா. இவங்க சோக் ஆகி இவங்களுடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை விட்டு போயிட்டு இருக்கு. இதுல உடம்பு சரியில்லாம இருக்கக்கூடிய பையனை காட்டுறாங்க. நீங்க மட்டும் ஃப்ரெடியை கண்டுபிடிக்கலனா இதோ இவங்க என்ன அவங்க கூடவே கூப்பிட்டுப்பாங்களாம் அப்படின்னு மாதிரி சொல்றான். என்னன்னு பார்த்தா தரையை உடைச்சுக்கிட்டு ஒரு பேயோடைய கை அப்படியே வந்து இந்த சின்ன பையனுடைய கையை கேக்குது. அவனும் வந்து தண்ணியே அறியாம அந்த கையை கொடுக்குறான். என்ன இவங்க கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு. சோ இப்படி இந்த இடமே கலவரமாக அவ்வளவுதான் எல்லார் கதையும் முடிக்க போறா இந்த ஆனா ரோஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அப்போ ஒரு காலிங் பெல் அடிக்குது. அதை அடிச்சு அடுத்த செகண்ட் இந்த பேய் அவங்க எல்லாருமே விட்டுடுது. நம்ம ஹீரோ வந்து யாருன்னு பாக்குறாரு. யாருன்னு பார்த்தா வயசான தோற்றத்துல ஃப்ரெடி வந்திருக்கான். அழுக்கு ட்ரெஸ்ஸோட பிச்சைக்கார மாதிரி வந்து நிக்க அவனை பார்த்த அடுத்த செகண்ட் ஃப்ரெடி நீ வந்துட்டியா எனக்கு தெரியும் ஃப்ரெடி நீ வருவன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சொன்னாங்க நீ வேற பொண்ணு கூட போயிட்ட, வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களெல்லாம் நான் ஒரு துளி கூட நம்பலையே, எனக்கு தெரியும் என் ஃப்ரெடியை பத்தி அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்ல அவ்வளவுதான் உடஞ்சு அப்படியே அந்த சின்ன பொண்ணுடைய கைகளை புடிச்சு கதறான் பாருங்க இந்த ஃப்ரெடி. ரோஸ் என்ன மன்னிச்சிடு நான் உனக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டேன், யாருமே பண்ணக்கூடாத ஒரு விஷயத்த நான் உனக்கு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமா குற்றம் உணர்ச்சில பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருந்த இந்த ஃப்ரெடி ஆனா ரோஸ் கிட்ட மன்னிப்பு கேட்க அந்த ஒரு நிமிஷத்துலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணு அப்படியே மயங்கி விடுறா. அப்படியே ஃபேட் அவுட் பண்றாங்க. அப்படியே கட் பண்ணி 3 மாதங்களுக்கு அப்புறமா அப்படின்னு காட்டுறாங்க. இப்போ ரொம்ப சேஃபா அந்த வீட்டை விட்டு நம்ம ஹீரோ ஃபேமிலியை கூப்பிட்டு வெளில வந்துட்டாரு. இதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலிக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. தன்னுடைய ஃப்ரெண்டு கூட தான் இதெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோடைய ஃப்ரெண்டு ஒன்று கேட்கிறாரு. இந்த உண்மைகள்லாம் ஆனா ரோஸ்க்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா அந்த ஃப்ரெடிக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுத்திருப்பா அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம ஹீரோ அப்படியே பார்த்து யோசிக்கிறாரு. இங்க கட் பண்ணி ஃப்ரெடியை தான் காட்டுறாங்க. அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல வந்து போஸ்ட்மேன் எங்க போனாலும் அவர் கையை பிடிச்சி காலில் விழுந்து எனக்கு ஆனா ரோஸ் ஏதாவது கடிதங்கள் போட்டிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கதறி பைத்தியம் பிடிச்ச மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த வீட்லயே தான் அவன் சுத்தி வந்துட்டு இருக்கான். கதவை திறந்து ஒவ்வொரு தடவையும் ஆனா ரோஸ் ப்ளீஸ் என்கிட்ட பேசு, நான் பண்ணது ஒரு பெரிய தப்பு தான், எனக்கு இந்த தண்டனையை மட்டும் கொடுத்துறாத, தயவு செஞ்சு என் கூட பேசு அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கான், கெஞ்சிட்டு இருக்கான். அப்படியே அந்த வீட்டுடைய ஃப்ளோர்ல விழுந்து கதறி அழுது இவன் ஆனா ரோஸ் கிட்ட பேசிட்டு இருக்க அப்படியே சைடு ஆங்கிள் காட்டுறாங்க. இப்போ ஆனா ரோஸுடைய உடல் மண்ணுக்குள்ள இருந்து இவன் பேசுறதெல்லாம் கேட்டு அழுகிற மாதிரியான ஒரு காட்சியை காட்டுறாங்க. இன்னுமே வந்து இந்த ஃப்ரெடிக்காக இந்த ஆனா ரோஸ் அழுதுகிட்டு தான் இருக்கா. இப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. எப்படி இருந்தது இந்த படம்? வித்தியாசமா பார்த்த படத்தையே பார்க்குற மாதிரி இல்லாம இருந்துச்சா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.